ஹே எஸ்டீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் ஒரு 3-4 டேஸ்க்கு சுத்தமாக வீடியோவே போட முடியல. நானும் ஷார்ட்ஸ் வீடியோவாச்சும் போடலான்னு பார்த்தா அதுவுமே முடியல. கடைசியில் ஒரே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அகெயின் சாரி. நம்ம சேனலில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 4 டேஸ் கிட்டலாம் பிரேக் விட்டதே இல்லை. ஏதாச்சும் அக்கேஷன் வெளியில் போயிட்டேன், இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஒரு 3 டேஸ்க்குள்ளேயாச்சும் எப்படியாச்சும் போட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக மெஸ்டப் ஆகிடுச்சு. நடுவில் ஒன் பீஸோட மாங்கா சாப்டர் 1019 வந்துருந்துச்சு. அப்புறம் அனிமே எபிசோடுமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அனிமே எபிசோடு வந்து இன்னுமே பார்க்கல. இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் அனிமே எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போடுறதே இல்லைண்ணா. அதுக்கு காரணமுமே நான் பார்க்குறது இல்லைன்றது தான். அனிமேல 1100க்கு அப்புறம் ஒரு 2-3 எபிசோட் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டேன். சரி, இந்த வீடியோவில் ஒன் பீஸோட மாங்கா சாப்டர் 1019 பற்றி பார்த்துடலாமா? இந்த சாப்டரோட பேர் வந்து எமத். எமத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத், உண்மைன்னு அர்த்தம். இந்த சாப்டரோட கவர் பேஜில் எப்போதும் போல் எமோட்டோ தான் இருக்கா. எமோட்டோ வந்து ஒரு சில சின்ன பசங்க வந்து கல்லை விட்டு எரிஞ்சு அடிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கைடோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து வானம்ல கிபின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. எக்கேட்டோட ஒரு லேபில் தான் அந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காக்குவை அந்த பப்பிள்லேருந்து ஸ்டஸ்ஸி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறா. ஆனால் ஸ்டஸ்ஸி மேலே காக்கு வந்து இன்னுமே கோவமாக தான் இருக்கான். ராபுச்சி வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சூசிக்கிட்டே காக்கு சொல்கிறான். இந்த இடத்துல வந்து காக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாகவும் அதே நேரத்தில் எமோஷனலாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம எல்பஃப் ஜெயின்ஸ் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. நம்ம லூஃபி, போனி 2 பேருமே கியர் 5 ஃபார்மில் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம லூஃபியோட நிக்கா ஃபார்மில் இந்த டிராயிங் வந்து செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம போனி வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. கீழே ஜெயின்ஸ்லாம் நின்றுட்டு நிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெரைன் சோல்ஜர்ஸ் வந்து அது ஸ்டார்ட்டோட ஃபேஸு, அது வந்து அவன் போட்டி போஸ்டரில் இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. நம்ம சேனலில் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், போனி எப்படி நிக்காவாக மாறினா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு 2 விஷயம் வந்து இந்த சாப்டரில் நடந்துருச்சு. போனியோட அந்த நிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவனோட டெவில் ஃப்ரூட்னால தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து அந்த ஜெயின்ட் ரோபோட் வந்து திரும்ப வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி ஏஞ்சி வந்தால் தான் அவங்க 3 பேராலையுமே 5 எல்டர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியாச்சும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஜெயின்ட் ரோபோட் வந்து தண்ணிக்குள்ளேருந்து திரும்ப வந்திருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் அந்த வீடியோவில் சொன்ன ஒரு 2 விஷயம் வந்து இந்த சாப்டரில் நடந்துருச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். 5 எல்டர்ஸில் மார்ஸுமே அங்கே தான் இருப்பார். மார்ஸ் வந்து 2 நிக்காவையுமே பார்த்துட்டு அது வந்து ஃபேக்கான நிக்கா, போனியோட பவர்ஸ்னால அப்படி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபேக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஷீ மேட் அ ஃபேஷிஸ்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஃபேஷிஸ்ட் ஸ்மைல்னால் எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். போனி வந்து அவரோட டெவில் ஃப்ரூட்னால ஃப்யூச்சரை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இமேஜின் பண்ணியிருக்கா, அதை வந்து ஃபுல்லாக நம்பியிருக்கா அப்படின்றது தான் கான்செப்ட். அப்போ நம்ம லூஃபி வந்து உங்களை எதுவுமே ஹர்ட் பண்ணலை, உங்களை ஸ்லைஸ் பண்ணாலும் சரி க்ரஷ் பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம 5 எல்டர்ஸில் மார்ஸ் வந்து ஜெயின்ஸோட ஷிப்பை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபயர் ப்ரீத் பண்ணுறாரு. நம்ம லூஃபி உடனே பலூன் மாதிரி மாறிடுறான். மாறி அதை வந்து பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணும்போது லைட்டாக பெயினில் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜெயின்ஸில் டோரி வந்து நீங்கள் அந்த பேர்டை பார்த்துக்கோங்க, நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரி சொல்கிறான். அதுக்கப்புறம் லூஃபி வந்து என்னை அட்டாக் பண்ணுங்க, என்னோட சேர்த்து மார்ஸை வந்து பறக்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ போனி வந்து என்ன ஒன்று அட்டாக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா. சாஞ்சி, ஃப்ராங்கி 2 பேருமே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ மார்ஸை வந்து லூஃபி வந்து ஹோல்ட் பண்ணி பிடிப்பான். பிடிக்கும் போது லூஃபி இருக்கிற ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா, ஒரு மாதிரி டெவிலிஷ் ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக லூஃபி வந்து 5 எல்டர்ஸை விட ரொம்பவே டெவிலிஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனி, ஃப்ராங்கி, சாஞ்சி 3 பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்ம சாஞ்சி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜ் ஜம்பல் யூஸ் பண்ணியிருப்பான். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக மார்ஸை வந்து பறக்க விட்டுறாங்க. இது வந்து போக்கிமானில் ஆஷியும் அவனோட கேங்கும் சேர்ந்து டீம் ராக்கெட்டை வந்து பறக்க விடுவாங்களே, அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம லூஃபி யூஸ் பண்ண அட்டாக் பேர் வந்து கம்மு கம்முனோ டான் பலூன். ஒரு வழியாக ஜெயின் ஷிப்பில் வந்து எல்லாருமே செயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ நம்ம லூஃபி வந்து உசுப்பு மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கிட்டே கேட்குறான். சாஞ்சி வந்து இப்போ அவங்க வந்திருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி அந்த ஜெயின் ஷிப்பில் வெகாபங்கோட க்ளோனில் அட்லஸை காட்டுறாங்க. அட்லஸ் வந்து சாஞ்சி கிட்டேயும் அப்புறம் ஃப்ராங்கி கிட்டேயும் யாருக்கு வந்து எங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்றா. அப்புறம் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் வந்து லைட்டாக கவுந்துருக்கு, ஆனால் கான்ஷியஸாக தான் இருக்குது.
அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் வந்து நம்ம ஜெயின்ட் ரோபோட்டுக்குள்ள இருக்கிறது. ஜெயின்ட் ரோபோட் வந்து தண்ணிக்குள்ள இருக்குது. ஜெயின்ட் ரோபோட் வந்து தண்ணிக்குள்ள ஏஞ்சதுனால அதுல இருந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ டெலிகாஸ்ட்டுமே திரும்ப வந்துருச்சு. வெகாபங்க் வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. வெகாபங்கோட அந்த நியூஸை கேட்குற மாதிரி ஹோல் கேக் ஐலாண்டில் கட்டாகுரி, அப்புறம் விவி, பிக் நியூஸ் மார்கன் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. லாஸ்ட்டாக ஒன் பீஸோட ஸ்டார்டிங்கில் வர ட்ரெஷர் செஸ்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட கைமானை காட்டுறாங்க. அப்போ யாருக்கு வந்து வெகாபங்கோட அந்த டெலிகாஸ்ட் வந்து திரும்ப வந்துருச்சு, நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா அந்த ஜெயின்ட் ரோபோட்டை வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ 5 எல்எஸ்ல இருக்க ஜூபிட்டர் வந்து சைஃபர் போல் ஏஜென்சியும் செராபியம்ஸையும் ஸ்பிட் பண்ணி பறக்க விடுறாரு. அதுக்கு அடுத்தது நம்ம எல்பஃபோட ஜெயின் ஷிப்பை வந்து சக் பண்ணி இழுக்க பார்க்குறாரு. அப்போ நம்ம லூஃபி வந்து ஜூபிட்டரோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் பண்ணி அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பார்க்குறான். திடீர்னு மெர்க்குரி வந்து அந்த கேப்பில் ஜெயின் ஷிப்பு கிட்ட ஃபாஸ்ட்டாக லூஃபியை தாண்டி போயிடுறாரு. லூஃபி உடனே போர் வருது, கேர்ஃபுல்லாக இருங்க, அவனோட ஹெட்டு வந்து சூப்பர் ஹார்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மெர்க்குரி வந்து ஜெயின்ஸோட ஷிப்பை வந்து ஃபாஸ்ட்டாக மோதி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வரான். அப்போ நம்ம போனி வந்து ஃபேட் அவுட் ஆகி திரும்ப நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறா. என்னால் இதுக்கு மேலே இந்த ஃபார்மில் வந்து ஹோல்ட் பண்ண முடியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி போனி வந்து ஃபேட் அவுட் ஆயிடுறா. அப்போ சடனாக ஜாய் பாய்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம லூஃபி, டோரி, ப்ரோகி 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஜெயின்ட் ரோபோட் வந்து தண்ணிக்குள்ளேருந்து மேலே வந்துடுது. மேலே வந்து த டைம்னு சொல்கிற மாதிரி. ஜெயின்ட் ரோபோட்டை பார்த்தோன்னே டோரி, ப்ரோகி 2 பேருமே செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம லூஃபி பார்த்தோன்னே ரோபோட்னு சொல்லிட்டு குஷி ஆயிடுறான். நம்ம ஜெயின்ட் ரோபோட் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வேகமாக வந்து மெர்க்குரியோட அந்த ஒரு ஹானை வந்து உடச்சி விட்ருது. இந்த ஃப்ரேமுமே மாசாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சாப்டரில் நம்ம மெர்க்குரி வந்து ஜெயின்ட் ரோபோட்டை வந்து ஒரே அடியில் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருப்பாரு. ஆனால் இப்போ வந்து நம்ம ஜெயின்ட் ரோபோட் வந்து தண்ணிக்குள்ளேருந்து திரும்ப ஏஞ்சி வந்து மெர்க்குரியோட ஒரு ஹானை வந்து உடச்சி விட்டுருச்சு. ஸோ இதுதான் ரிவெஞ்ச், இதுதான் அப்சல்யூட் சினிமான்ற மாதிரி ஆயிடுச்சு. போன மாங்கா சாப்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டர் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த சாப்டரோட லாஸ்ட் ஃபைனல் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா த டைம் ஹேஸ் கம், லிசன் ஆஃப் த ட்ரூத்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மெர்க்குரி வர்சஸ் ஏன்ஷியன்ட் ரோபோட்டில் ஏன்ஷியன்ட் ரோபோட் வந்து மெர்க்குரியோட ஒரு ஹானை மட்டும் உடைக்கல, மெர்க்குரியை வந்து பஞ்ச் பண்ணி தான் அந்த ஹானை வந்து உடைச்சிருக்கு. 1119 சாப்டரில் மெர்க்குரி வர்சஸ் ஏன்ஷியன்ட் ரோபோட்டில் இந்த ஒரு மூவ் மட்டும் மாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த வீக் வந்து பிரேக் சொல்லிட்டாங்க. ஸோ சாப்டர் வந்து ரிலீஸ் ஆகாது. அகைன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நீங்கள் மாங்கா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து லேட்டாக போகிறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டியுமே அப்படி ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். நான் அந்த கமெண்ட் பார்த்தேன், இந்த வாட்டி வந்து நான் சீக்கிரம் போகணுன்னு தான் இருந்தேன். பட் என்னால் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு 3-4 டேஸ்க்கு எந்த ஒரு வீடியோவுமே போட முடியாமல் ஆயிடுச்சு. அடுத்த டைம் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அடுத்த சாப்டரில் நம்ம வெகாபங்க் வந்து வில் ஆஃப் டீன்றது வந்து ஒரு ஷேர்டு பாண்டிங்னால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நான் இதை முன்னாடியே ஒரு தியரி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அலபஸ்டாவில் இருக்க லில்லிக்கு வந்து ஜாய் பாய் தான் மிடில் நேமில் டிஏ கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் லூஃபியோட சின்ன வயசில் சாபோ கிட்ட வந்து ஏஸ் வந்து என் பேரில் இருக்க டிஏ வந்து உனக்கு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.